என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கேன் ஆசிரியர் நீங்க தப்பா நினைப்பீங்க. சோ எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் ஆன்மீகம் என்ற இறைவனை கொண்டுதான் ஆரம்பிக்கணும். அது விளங்கும், இல்லாவிட்டா விளங்காது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயம் வளர்ச்சிக்கு ஆன்மீகம் கண்டிப்பாக தேவை. ஆன்மீகம் இல்லையே இந்த சமுதாயம் வீழ்ச்சியை நோக்கித்தான் போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லிம்ரி திபாலின் லா இப்தவு ஃபீஹி பிஹம்துலில்லாஹி வ ஹுவ அக்தல். அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறப்பட்டு தொடங்கப்படாத ஒவ்வொரு முக்கிய விஷயங்களும் பரக்கத்தை விட்டு நீங்கியவாகும். சமுதாய வீழ்ச்சிக்கு காரணம் அதிகாரமில்லை என்று பேச வந்திருக்கின்ற எதிரணிக்கு விளக்குகிறேன். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அல்லாஹ்வை புகழ்ந்து, அதாவது ஆன்மீகத்தை கொண்டு ஆரம்பிக்கணும். அது விளங்கும், இல்லாவிட்டா விளங்காது. ஆன்மீகம் இல்லைன்னா இந்த சமுதாயம் வீழ்ச்சியை நோக்கி தான் போகும். இன்று அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நல்ல படிச்ச பொண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. பொண்ணு பிகாம் படிச்சிருக்கா, எம்காம் படிச்சிருக்கா, எம்டெக் படிச்சிருக்கா என்று கேட்பதை விட பொண்ணு ஓதி இருக்கா, தொழுவுமா, குர்ஆன் ஓத தெரியுமா என்று கேட்கிறாங்க. ஏன்? பிகாம் பணத்தை கொடுக்கும், எம்டெக் பணத்தை கொடுக்கும், ஆனால் ஆன்மீகம் பண்பை கொடுக்கும். இன்று அதிகாரம் இருக்கு, ஆனால் அந்த அதிகாரத்தில் ஆன்மீகம் என்ற பண்பு இல்லை. அந்த பண்பு இல்லாத காரணத்தினால் சமுதாயம் வீழ்ச்சியை நோக்கி போகிறது. அதிகாரம் பல நேரம் ஆணவத்தை கொடுக்கும், ஆனால் ஆன்மீகம் எப்பொழுதுமே நல்ல பண்பை கொடுக்கும். அந்த நல்ல பண்பை இன்றைய சமுதாயத்திடம் இல்லாத காரணத்தினால் சமுதாயம் வீழ்ச்சியை நோக்கி போகிறது. ஆன்மீகம் இல்லாத அதிகாரத்தை இறைவன் தூக்கி எறிந்து விடுவான். இது குல்நாளில் மலாயிகத்தி ஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ அபா வஸ்தக்பரு வகான மினல் காஃபிரீன். நாம் மலக்குகளை நோக்கி நீங்கள் ஆதமுக்கு பணிந்து சஜிதா செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது இப்லீஸை தவிர அனைவரும் சஜிதா செய்தார்கள். ஆனால் அவனோ தன் பெருமை கொண்டு விலகி நம்மளுடைய கட்டளையை நிராகரிப்பவனாகிவிட்டான் என்று குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹ் ஆதமை படைத்து நீங்கள் ஆதமுக்கு பணிந்து சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அதிகாரத்தை படைத்த அதிகாரத்திலே இருந்த மலக்குகள் அனைவரும் சஜிதா செய்தார்கள். ஆனால் ஷைத்தான் என்னிடம் அதிகாரம் இருக்கு, ஆதம் நபி கிட்ட ஒன்றுமே இல்லை என்று சொன்னான். இறைவன் வார்த்தையை அலட்சியப்படுத்தினான். இறைவன் என்ன சொன்னான்? உனக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனால் எனக்கு கட்டுப்படக்கூடிய ஆன்மீகம் உன்னிடம் இல்லை என்று சொல்லி அவன் அதிகாரத்தை புடுங்கி அவனை மனக்கின் அந்தஸ்திலிருந்து தூக்கி எறிந்து விட்டான். ஷைத்தானிடம் அதிகாரம் இருந்தது, ஆனால் ஆன்மீகம் இல்லை. அதனால் இறைவன் அவனை வீழ்ச்சியடை செய்தான். அதிகாரத்தை நிலைக்க வைக்க ஆன்மீகம் கண்டிப்பாக தேவை. மன்ல அதவலஹு வலா இல்மலஹு, யாரிடம் ஒழுக்கம் இல்லையோ அவனிடம் கல்வியே இல்லை. நீங்கள் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு பெரிய உயர்நிலைக்கு சென்றாலும் அந்த கல்வி என்ற அதிகாரத்தை காப்பாற்ற ஆன்மீகம் என்ற ஒழுக்கம் தேவை. ஒழுக்கம் என்னலாம் வாழ்க்கை வலிக்கணும். கல்வி என்ற அதிகாரத்தின் முன் ஒழுக்கம் என்ற ஆன்மீகம் தேவை. என் பெற்றோரும் சரி, நடுவரவின் பெற்றோரும் சரி, எதிரணி பெற்றோரும் சரி, எங்கள் அணிவில் பேச வந்திருக்கின்ற எங்கள் ஆன்மீக பெற்றோரும் சரி, எல்லோருமே தன் குழந்தைகளை அதிகாரத்தில் வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுவார்கள். ஆனால் இறைவனை மறந்த அதிகாரத்தை, அதாவது ஆன்மீகத்தை மறந்த அதிகாரத்தை எந்த பெற்றோர்களும் எதிர்பார்ப்பதில்லை. அப்படிப்பட்ட அதிகாரத்தை எந்த பெற்றோர்களும் விரும்பவும் இல்லை. என்ன வேணாலும் செய், ஆனால் அதிகாரத்தை கையிலடி என்று எந்த பெற்றோர்களும் சொல்வதும் இல்லை. அதிகாரம் செய், ஆனால் ஆன்மீகத்தோடு செய் என்றுதான் இறைவனும் சொல்கிறான், நடுவர் அவர்களும் சொல்ல இருக்கிறார்கள், பெற்றோர்களும் அதை தான் விரும்புகிறார்கள். எனவே இன்றைய சமுதாய வீழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆன்மீகமின்மை என்று சொல்லி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத் ராஹினா அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய வாதத்தை துவங்கியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவங்க சொன்ன செய்திகளை நாம் யோசனை செய்கிற பொழுது உண்மையிலே எவ்வளவுதான் படித்திருந்தாலும் என்னதான் இருந்தாலும் மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அவள் ஜீரோ தான். சமீபத்தில் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னதாக தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு நிகழ்ச்சி, நீங்கள் வெல்லலாம் கோடி, அதாவது 1 கோடியை அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில் ஒரு பெண் கலந்துக்கிட்டு பதில் கேட்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மொத்தம் 20 கேள்வி. அந்த 20 கேள்வியில் 10 கேள்வி அவர் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள கேட்கக்கூடியவர் ஒரு நடிகர், ஒரு பிரபலமான நடிகர்.
அவர் கேள்வி கேட்டு முடிப்பதற்குள்ளதாகவே இந்த பெண் பதிலை சொல்லிவிடுகிறார். ஆச்சரியப்பட்டு, இதுக்கு அடுத்து நீ எத்தனை கேள்வி சொன்னாலும் நீ பதில் சொல்லிடுவ, ஆகையால் கடைசியாக 20வது கேள்வியை உன்கிட்ட கேட்டுட்டு நான் உனக்கே 1 கோடியை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி கேட்குறாரு. கேளுங்கன்னு இந்த அம்மாவும் சொல்கிறாங்க. கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ரொம்ப லேசு தான், ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். அதாவது அந்த ஸ்க்ரீனில் தொழுகை நேரங்கள் வருகிறது. தொழுகை நேரம் சுபஹ், லுஹர், அஸர், மக்ரிபு, இஷா, இதுதான் பெருசப்படியாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்க்ரீனில் குழப்பி போட்டிருக்கிறாங்க. சுபஹ் 3ஆவதாக, இஷாவு 1ஆகவும் இப்படி போட்டிருக்கிறாங்க. இப்படி போட்டிருக்கக்கூடிய இந்த போர்டில் இதை எப்படி நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லி கடைசியான கேள்வி, 20வது கேள்வி அந்த பெண்ணிடம் கேட்கப்படுகிறது. அந்த அம்மா முழிக்குது. 10-12 கேள்விக்கும் பட்டார்னு சொல்லி பதில் சொன்ன அந்த பெண், இஸ்லாமிய அந்த பெண், தொழுகை நேரத்தை பார்த்தவுடன் விழிக்கிறது. என்ன சொல்வது என்று தெரியவில்லை. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நடிகரே ஆச்சரியப்பட்டு போனார். அவர் சிரிக்கிறார். அந்த சிரிப்பில் நாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு தெரிகிறது. இது எப்படி ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி அவருக்கு தெரிகிறது. ஆனால் இந்த பிள்ளைக்கு தெரியலையே அப்படின்னு வரும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஃபோன் அடித்து யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கலான்னு சொல்லி அந்த ஒரு சலுகை கொடுக்குறார். ஃபோன் அடித்து யார்கிட்டையாவது கேட்டுக்காங்கன்னு சொல்லி. இந்த அம்மா, நான் எங்கள் மம்மிகிட்ட கேட்டுக்கிறேன், எங்கள் மம்மிகிட்ட கேட்டுக்கிறேன். அவங்க மம்மிக்கிட்ட ஃபோன் அடித்து, ஹலோ, ஏம்மா, இந்த ஸ்க்ரீனில் ஏதோ ஒன்று ப்ரேயருங்கிறாங்க, என்னமோ போடுறாங்க, இதை எப்படி சொல்கிறது? இஷான்னு சொல்கிறாங்க, மகரிப்புன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த டம்மியை பெற்ற மம்மிக்கு எப்படி தெரியும்? இதுவே ஒரு டம்மி, அந்த மம்மிக்கு எப்படி தெரியும்? அப்படி சொல்லுவாங்க. அந்த அம்மா சொல்லுது, ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கு தெரியலம்மா அப்படிங்குது. எவ்வளவு வேதனை! அப்போ அந்த இடத்திலே நாம் சிந்திக்கின்றோம். எல்லா கேள்விக்கும் பதில் சொன்ன அந்த பெண், இஸ்லாமிய பெண், இஸ்லாத்தினுடைய முக்கிய கடமையான தொழுகையினுடைய அந்த வரிசையை ஒழுங்குபடுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவள் படித்து என்ன ஆகுவது? என்ன பிரயோஜனம்? கேட்டது ரஹ்மத் ராகினா. அடுத்து இதற்கு பதில் சொல்வதற்காக வருகிறார். அதாவது ஒரு நபியினுடைய பெயரை சுற்றியிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய யஹ்யா என்கிற மாணவர். இன்றைய சமுதாய வீழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் அதிகாரமின்மையே என்கிற தலைப்பில் யஹ்யா என்கிற இந்த மாணவர் இப்போது பேச வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. أما بعد. நான் ஒரு நல்ல அதிகாரத்திலிருந்து மக்களுக்கு சேவை செய்யும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் ஜமாத் நிர்வாகத்தினர்களுக்கும் மதரசா பொறுப்புதாரிகளுக்கும் பட்டிமன்ற நடுவர் பெரியோர் சிறியோர் என அனைவருக்கும் என் இஸ்லாத்தின் காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சமுதாய வீழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் அதிகாரமே என் வார்த்தை தூங்குகின்றேன். நடுவர்களே, எதிரணிக்கு பேச அதிகாரம் கொடுக்க போய் பேசிட்டு போயிருக்காங்க. பேச அதிகாரம் இல்லாட்ட அவங்க கருத்தை இங்க சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. பேச அதிகாரம் கொடுத்தா ஆன்மீகம்னு பேசிட்டு போயிருக்காங்க. பேச அதிகாரம் இல்லாட்ட பேசும் அதிகாரத்தை உங்கள் ஆசிரியரோ நடுவரோ கொடுக்காட்ட உங்க ஆன்மீகம் என்ன ஆகுது? சமுதாயத்தில் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் பேசும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் தான் உங்களால் பேச முடியும். அதிகாரம் இல்லையே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே சமுதாயத்தில் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் பேசும் அதிகாரம் தேவை. அந்த அதிகாரம் கூட இல்லையே சமுதாயம் வீழ்ச்சி அடைந்துவிடும். எதிரணியினர் பேசும் பொழுது பிஸ்மில்லா சொல்லாம சலவா சொல்ல வந்தா என்ன நினைப்பீங்க? என் ஆசிரியர் என்ன நினைப்பீங்க? என்னடா
ஆன்மீகம் இல்லாம இறைவனை கொண்டு ஆரம்பிக்காட்ட எதுவும் விளங்காது என்று சொல்வார். ஆனா அதுவே எனக்கு அதிகாரம் கொடுக்காம இந்த மேடைக்கு நான் பேச வந்தா என்னை என்ன நினைப்பீங்க? என் ஆசிரியர் என்ன நினைப்பீங்க? என்னடா இந்த பையன் பேச அனுமதியில வந்து பேசணும்னு நினைக்க மாட்டீங்களா? ஸோ அதிகாரம் இருந்தால்தான் சமுதாயத்தை வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு போக முடியும், இல்லை சமுதாயம் வீழ்ச்சி அடைந்துவிடும். அதுவும் எதிரணியினர் நல்லா படிச்ச பொண்ணை கல்யாணம் முடிக்க பயப்படுறாங்க. ஓதி இருக்கா சொல்லுமா? உங்களை பார்த்து சொல்றாங்கண்ணே. சரி சொல்லு. ஓதி இருக்கா சொல்லுமா? ஒழுங்கா குர்ஆன் ஓத தெரியுமா என்று கேட்பாங்களாம். ஆன்மீகத்தை பொண்ணிடம் எதிர்பார்ப்பாங்களாம். நடுவர்களே, அப்படி என்றால் எல்லா ஆண்களும் ஓதிட்டு தொழுதுட்டு வீட்டில் இருக்க வேண்டியதுதானே? எதுக்கு வெளியே போய் சம்பாதிக்கிறாங்க? எதுக்கு வெளிநாட்டுக்கு போறாங்க? காலையிலிருந்து இரவு வரை வீட்டில இருந்து ஆன்மீகம் செய்ய வேண்டியதுதானே? ஆனால் அதை ஆண்கள் செய்ய மாட்டார்கள். ஏன்? அதிகாரத்தை நோக்கி ஓடுகிறார்கள். அந்த அதிகாரம் மூலம் அவர்களுக்கு பணமும் உயர்ந்த அந்தஸ்தும் கிடைத்தால்தான் வீட்டையும் காப்பாற்ற முடியும், நாட்டையும் காப்பாற்ற முடியும். இல்லையே வீடும் சமுதாயமும் வீழ்ச்சி அடைந்திடும். மனைவி காலையிலிருந்து டீ போடாட்ட தூங்குமா செல்லம் என்று சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? சொல்லுமா எப்படி சொல்லுவாங்க? தூங்குமா தூங்குமா செல்லம் என்று சொல்லுவார்களா? எப்பவுமே ட்ரைனிங். சமைக்காட்ட பரவாயில்லம்மா நான் ஹோட்டலில் சாப்பிட போறேன் என்று சொல்வார்களா? குழந்தைகளை கவனிக்காட்ட பரவாயில்லம்மா நீ ஒன்று மட்டும் கவனிச்சுக்கோ என்று சொல்வார்களா? காலை எழுந்தவுடன் அதிகாரம் செய்ய ஆரம்பிப்பார்கள். டீயை போடு, சாப்பாட்டை போடு, குழந்தைகளை ஸ்கூலுக்கு தயார் பண்ண என்று சொல்லுவாங்க. சமுதாயத்தில் மட்டுமல்ல வீட்டிலும் கூட அதிகாரத்தை பயன்படுத்தவில்லையே மனைவியும் நாசமாயிடுவா, குழந்தைகளும் நாசமாயிடும். ஒரு வீட்டையே நல்ல நிலைக்கு கொண்டு போக அதிகாரம் தேவை என்று சொன்னால் சமுதாயத்தை வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு போக எப்படிப்பட்ட அதிகாரம் தேவை என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதம் நபி படைச்சிட்டு இறைவன் என்ன சொன்னான்? இன்னி ஜாயிலுன் ஃபில் அருளி ஹலீஃபா, இந்த பூமியின் பிரதிநிதியாக ஆதமை ஏற்படுத்த போகிறேன் என்று சொன்னான். ஆதமை படைக்கும் பொழுது இந்த பூமியின் பிரதிநிதி என்ற அதிகாரத்தை கொடுத்தான். அப்படி அதிகாரம் கொடுத்து ஆதமுக்கு கல்வி கொடுத்து அதை வைத்து அவர்களை கண்ணியப்படுத்தினான். மலக்குகளையும் கண்ணியப்படுத்த சொன்னான். அவர்களுக்கு கிடைத்த பிரதிநிதி என்ற அதிகாரம் மூலம் அவருக்கும் நமக்கும் கண்ணியம் கிடைத்தது. யூசுப் நபி பற்றி குர்ஆன் என்ன கூறுகிறது? யூசுப் நபி அரசரிடம் என்ன சொன்னார்? காலஜி அல்னி அலா ஹசானில் அர்லி இன்னி ஹபீருன் அலீம், தேசிய கலைஞர்களின் தலைவராக என்னை ஆக்கிடுங்கள், நான் நிச்சயமாக அவற்றை பாதுகாக்க நன்கு என்னவன் என்று சொன்னார். யூசுப் நபிக்கு அரசர் அமைச்சர் பதவியை கொடுத்தார். யூசுப் நபிட்ட ஆன்மீகம் இல்லையா? இருந்தது. ஆனால் ஆன்மீகத்தை வைத்து மக்களின் தேவை நிறைவேற்ற முடியவில்லை. அதிகாரத்தை கேட்டார், அதிகாரம் கிடைத்தது. அதிகாரம் கிடைத்த பிறகு யூசுப் நபி நிலை எப்படி மாறியது? வகசாலிக மக்கன்னா அலி யூசுப் ஃபில் அர்லி யதபவ்வஉ மின்ஹா ஹைஸு யஷாஉன், யூசுப் அந்நாட்டில்தான் விரும்பிய இடமெல்லாம் சென்று விரும்பும் காரியங்களை செய்து வர இவ்வாறு நாம் அவருக்கு வசதி அளித்தோம். யூசுப் நபிக்கு அதிகாரம் இல்லாத பொழுதுதான் தான் நினைத்ததை செய்ய முடியவில்லை. அதிகாரத்தை வாங்கினார், தன் விரும்பிய இடமெல்லாம் சென்றார், நான் நினைத்ததை செய்தார். தன் சகோதரனின் தேவை இருந்தார், மக்களின் தேவை இருந்தார், சமுதாயத்தின் தேவை இருந்தார். அதிகாரத்தால் தன் நாட்டின் நிலையை மாற்றினார், தன் சகோதரனின் தன் தந்தையின் நிலையெல்லாம் மாற்றினார். அதிகாரம் என்றால்தான் எதையும் சாதிக்க முடியும், இல்லை சாதிக்க முடியாது. சமுதாய வளர்ச்சிக்கு தேவை அதிகாரம், சமுதாய வீழ்ச்சிக்கு காரணம் அதிகாரமின்மை என்று வார்த்தையை முடிக்கின்றேன். வாஹிதமான அலைக்கும் சலாம் நாரிய தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். கைத்தட்டுறது நல்ல பழக்கம் தான், ஆனால் இந்த சபைக்கு வேண்டாம். மார்க்க சபையில் கைத்தட்டுறது நல்ல பழக்கம் தான், ஆனால் கைத்தட்டி உற்சாகப்படுத்துவதை விட தக்பீர் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். அந்த பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் நல்லா வளருவாங்க. அது ஒரு துவா. கை தட்டுறது அது ஒரு மகிழ்ச்சியோடு போயிடும். துவா வேணுமா மகிழ்ச்சி வேணுமா? அல்ஹம்துலில்லாஹ். அதனால் பேசி முடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இல்லை நான் நாளை தக்பீர்னு சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ் அக்பர் நல்ல அரிஷை போய் தொடணும். அரிஷை போய் அல்லாஹ்வுடைய அரிஷை போய் தொடணும். அப்படிப்பட்ட அந்த தக்பீரை உயர்த்தியாக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லணும் இல்லைங்களா? அதனால் தக்பீர் சொல்லணும். கை தட்டுறது தப்பு இல்லை, ஆனால் இந்த சபைக்கு வேண்டாம். சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்குன்னு ஒரு சபை இருக்குது,
அங்கே தட்டிக்கலாம், விளையாட்டு நடக்குது, தட்டி விட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த சபைக்கு அது அவ்வளவு ஆரோக்கியமானதாக இல்லை. சரி சரி, அல்ஹம்துலில்லாஹ். யஹியாங்கிற இந்த மாணவர் ரொம்ப உண்மையிலே, அதாவது இயல்பாக பேசணும். இயல்பாக பேசுறது தானே எல்லாத்துக்கும் அது பிடிக்கும். பொதுவாகவே அது மழலை பேச்சு என்பது அது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பிள்ளைகள் பேசும்போது அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அப்படி முக்கிய சொல்லி பேசும்போது அதை கேட்கறதுக்கு ஒரு ரசனையாக இருக்கும். பொதுவாகவே ஒரு பையன்கிட்ட போய் சாதாரணமாக நம்ம கேட்டோம்னா, இப்போ உள்ள பசங்கள்லாம் ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கிறான். ஒரு சார் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, ஒரு ஆசிரியர் கேட்டிருக்கிறார் ஒரு பையன்கிட்ட, டேய் உடல் சுத்தமாகணும்னா என்னடா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சார் சோப் தேய்ச்சி குளிக்கணும் சார் அப்படின்ட்டு இருக்கான். சோப் தேய்ச்சி குளிக்கணும் சார் அப்படிங்க. அப்போ உள்ள சுத்தமாகணும்னா என்னடா செய்யணும்? சோப்பை முழுங்கணும் சார் அப்படின்ட்டு இருக்கான். அந்த சுட்டித்தனமாக பேசக்கூடிய, அந்த மழலை மொழியில் பேசக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் பெம்பளை பிள்ளைங்க அப்படி பேச மாட்டாங்க. அமைதியாக உட்காந்துக்குறாங்க, கம்கமாக உட்காந்துக்குறாங்க, கம்கமாக போயிடுவாங்க. ஆனால் ஆம்பளை பசங்க அப்படி இல்லை. அப்படி இயற்கையாக அது யதார்த்தமாக பேசக்கூடிய அந்த ஒரு பழக்கம் நம்ம பையன்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த அடிப்படையில் அதிகாரம்தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி, அதிகாரம் இல்லாதனால தான் இன்றைக்கி நம்ம சமுதாயம் வீழ்ச்சியாக இருக்குது. ஒன்றும் ஆனாங்க, இப்போ ஒரு பஸ்ஸை எடுத்துக்காங்க. பஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிரைவரை விட கண்டக்டருக்கு ரொம்ப அதிகாரம். இவர் விசிலுனால் தான் அவர் பிரேக் அடிப்பார். இவருக்கு தான் ரொம்ப அதிகாரம். அங்கே யாராச்சும் சேட்டை பண்ணால் உசுறு ஒதுக்கி கீழே இறக்கி விட்டுருவேன், இல்லை டிக்கெட் எடுக்கான்னு கீழே இறக்கி விட்டுருவேன். அவர்கிட்ட இருக்க அந்த நேரத்தில் பார்க்கல, பெரிய ஜனாதிபதி மாதிரி பேசுவார். யாரும் கண்டக்டர் இருந்தால் கோபப்படுத்துறாதீங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், யாரும் சேட்டை பண்ணாங்கன்னா அப்படி கெத்தா இறங்கப்பா, நின்னப்பா அப்படின்னு சொல்லி டிரைவரை நிப்பாட்டி விட்டு நடுவழியில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த அதிகாரம் தான் தேவை இருக்கிறது. அது இல்லாதனால தான் இன்றைக்கி நம்ம சமுதாயம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யஹியா தம்பி பேசியிருக்கிறாரு. அடுத்து இதற்கு பதில் கொடுப்பதற்காக பெண்கள் அணியில் ஒரு ஆண் சிங்கம் உட்கார்ந்துருக்குது, ஹாரிஸ். இவருக்கு பெயர் என்ன தெரியுமா? ஹாரிஸ்ங்கிற அந்த பெயருக்கு சிங்கம்ங்கிற ஒரு பெயர் அர்த்தம் இருக்குது. அடுத்து குடும்ப தலைவர்னு சொல்லி ஒரு பெயர் அர்த்தம் இருக்குது. அது தேவையில்லை. ஏன்னா குடும்ப தலைவருங்கிற ஒரு அர்த்தம் இருந்தாலும் கூட இந்த சபைக்கு அந்த சிங்கத்தை நாம் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க, அல் ஹாரிஸ், என் ஹாரிஸ் சிங்கம், வாங்க உங்களுடைய வாதத்தை துவக்கி வையுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் இந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும். வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நிர்வாகத்தினர், மதரசாவின் பொறுப்புதாரிகள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஃபித்ரா என்று துஆ செய்து என் ஆன்மீக உரையை ஆரம்பம் செய்து இன்றைய சமுதாய வீழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆன்மீகமின்மையே என்று சொல்லி என் வாதத்தை துவங்குகிறேன். எதிரிகள் சொன்னார்கள், பேச அதிகாரம் கொடுக்காட்டா பேச முடியுமா? பேச அதிகாரம் கொடுத்து ஆன்மீகம் பற்றி புரியாமல் பேசுகிறாங்க. எதிரிகளுக்கு தமிழ் தெரியுமா என்று தெரியவில்லை. விழா நோட்டீஸை பார்த்தீங்களா, பின்னால் பேனரை பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சி மீளாத நிகழ்ச்சி, அதாவது ஆன்மீக நிகழ்ச்சி. சின்ன சின்ன குழந்தைங்களாம் பேசும்போது அரசியலை பற்றியா பேசிச்சு, ஆன்மீகம் பற்றி பேசினாதான் பரிசே கொடுப்பாங்க. அதிகாரம் செய்து பரிசு வாங்கிட்டு போகலாம் பார்க்காதீங்க. சமுதாயத்தில் ஆன்மீகம் குறைவா இருக்க போய் தான் அதிகார பேய் பிடித்தவர்களிடம் சமுதாயத்தை பாதுகாக்க இன்றைய சமுதாய வீழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆன்மீகமின்மை என்று சொல்லி நானும் என் அணியினரும் பேச வந்துள்ளோம். உங்களுக்கும் எங்களுக்கும் ஓதிக்கிற ஷபானா உஸ்தாது, நிஃபானா உஸ்தாது, ஆஷிகா உஸ்தாது, நூரியா உஸ்தாது, ஷர்மிளா உஸ்தாது, இமாம், நடுவர் ஆகிய எல்லோருக்கும் ஆசிரியர் என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஆன்மீகம் இருப்பதனால். ஆன்மீகம் இல்லாட்டா அதிகாரம் பண்ண முடியுமா? நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் எங்களை திட்டங்கள் பயன்படுத்துவது ஆன்மீகமா அதிகாரமா? நாங்கள்லாம் இந்த அளவுக்கு முன்னாடி பேச அதிகாரம் பெற்றிருக்கோம் என்றால் அது நீங்கள் கொடுத்த ஆன்மீகம் என்ற பலம். குர்ஆன் என்ன சொல்லுது? ஒமை எத்தகில்லாஹ யஜஅல் லஹு அம்ரி யுஸ்ரா. எவர் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அவனுடைய காரியத்தை அல்லாஹ் அவனுக்கு எளிதாக்கி விடுகிறான். ஆன்மீகம் இருந்தால்தான் சமுதாயத்தை வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு போக முடியும். ஒமை எத்தகில்லாஹ யுகஃபிர் அன்ஹு ஸய்யாத்திஹி வ யுதில்லஹு அஜ்ரா. எவர் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்கிறார்களோ அவனுடைய காரியத்தை அவன் மன்னித்து அவனுடைய கூலியையும் பெரிதாக்கி விடுகிறான்.
அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தால்தான் சமுதாயத்தை வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு போக முடியும். ஆன்மீகம் தேவை என்றால்தான் ஆதம் நபியை படைத்த ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்தான். ஆன்மீகம் தேவை என்றால்தான் ஆன்மீகம் என்ற மலர்களை ஆன்மீகம் என்ற இறை தியானத்தை செய்து கொண்டே இருக்க செய்தான். பதில் பொருளத்தில் என்ன இருந்தது? ஆள்பலம் இருந்ததா? ஆயுத பலம் இருந்ததா? எதுவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் போல் நடப்பதற்கு முன் செய்த ஆன்மீக பிரார்த்தனை என்ன? இறைவா, நீ எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்று. இறைவா, நீ எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்று. இந்த இஸ்லாமிய கூட்டம் அளிக்கப்பட்டால் இப்பூமியில் உன்னை வணங்குவதற்கு எவரும் இருக்க மாட்டார்கள். அந்த ஆன்மீக சக்திக்கிறவன் என்ன செய்தான்? நீங்கள் உங்கள் இறைவனிடம் பிரார்த்தித்து உதவி தேடிய பொழுது உங்களோடு இணைந்த 1000 மலர்களை கொண்டு நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வேன், அவங்களுக்கு பதிலளித்தான் என்று குர்ஆன் சொல்லுது. இதுல இருந்து என்ன வழங்குது? அதிகாரம் பெறுவதற்கு ஆன்மீகம் தேவை. எதனை விளங்கிக் கொள்ள வேண்டும்? ஹுனைன் போரில் முஸ்லிம்கள் 12,000 பேர். என்ன ஆனது? முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதை கண்டு நமக்கு தான் வெற்றி என்ற நினைப்பில் வந்தனர். அல்லாஹ்வை மறந்தனர். எனவே போரை எதிரியை தாக்குதலை தாங்க முடியாமல் சிதறினர். ஏன் இப்படியாச்சு? அதிகாரத்தால் வென்றுவிடலாம் என்று நினைத்தார்கள். ஆன்மீகம் என்ற இறைவனை மறந்தனர். எனவே போரில் தடுமாற்றம் ஏற்பட்டது. இதை இறைவன் அழகாக கூறினார். பல போரில் உங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தும் நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வேன். என்று உங்கள் பொறுமையில் ஆழ்த்திக் கொண்டிருந்த பொழுது உங்களுடைய அதிகமான உதவிகளை யாதொரு பலனும் அளிக்கவில்லை. நடுவர்களே, எதிரணியர்களே, மக்களே, இவன் போரும் பதில் போரும் ஆன்மீகத்தை அடையாளம். குறைவான எண்ணிக்கையில் பதில் போர் நடந்தும் ஆன்மீகத்தை நாடினால் ஆன்மீகம் வெற்றி கொடுத்தது. ஹுனைன் போர் அதிகமான எண்ணிக்கையில் நடந்தும் ஆன்மீகத்தை அதிகாரத்தால் வென்றுவிடலாம் என்று நினைத்த ஆன்மீகத்தை மறந்த பொழுது ஹுனைன் போர் தோற்றது. எனவே பதில் போர் வெற்றிக்கு காரணம் ஆன்மீகத்தால், ஹுனைன் போர் தோல்விக்கு காரணம் ஆன்மீகமின்மையால். எனவே இன்றைய சமுதாய எழுச்சிக்கு பெரிதும் காரணம் ஆன்மீகத்தால், அதிகாரத்தால் அல்ல. ஆன்மீகத்தை கையெடுப்போம், அதிகாரத்தை வெல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆன்மீகம் நமக்கு தேவை இருக்கிறது அப்படின்னு அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க என் ஹாரிஸ் அவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நாவற்றலை அதிகப்படுத்தி அவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தி அருள்வானாக. ஆமீன் சொல்லுங்கள். ஆமீன். சரி, சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்கு வரலாம். இதன் பிறகு ஒய்எஃப் ஆசில் ஃபர்ஹான் என்கிற மாணவர் பேச இருக்கிறார். அவர் நான் பேரை தான் வாசிக்கணும், கூப்பிடல, அதுக்குள்ளே அவர் சேர்த்துக்கு எண்ணிக்கிறார். ஏன்னா அவருடைய பெயரே சந்தோஷம்னு அர்த்தம். ஃபர்ஹான் அப்படின்னாலே சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். பேச போகிறவங்க பாரு, விட்டு வளாசனம் பாரு அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே அவர் உரையாடல் பேசும்போதே நம்ம கவனித்தோம், நல்லா பேசுனாங்க இல்லைங்களா? அது மாதிரி இந்த ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறார். எப்படியாவது நம்மளுடைய அதிகாரத்தை நாம் காட்டணும், நமக்கு இந்தாண்ட கிடைச்சிருக்க ஒரு அதிகாரம் இதுக்கடுத்து எங்கேயும் தரமாட்டாங்க. ஸ்கூலில் கூட இருக்க லீடருங்கிற அதிகாரம் தரமாட்டாங்க. நீயா லீடரு? இல்லையா? அங்கே கூட லீடருங்கிற அதிகாரத்தை தரமாட்டாங்க. அதை யாருக்காவது ஒரு அப்புறாணி பையனுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த வாட்ட சட்டமாக நல்லா துருதுருப்பாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. லீடர் பதவினா கிடைக்காது. அப்புறாணியாக இருப்பான்ல, அவன் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால தான் அந்த லீடர் பதவி. ஏன்னா அதனால் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒய்எஃப் ஆசில் ஃபர்ஹான் என்கிற இந்த மாணவர் சமுதாய வீழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் அதிகாரமின்மையே என்கிற தலைப்பிலே தன்னுடைய வாதத்தை துவங்க இருக்கிறார். வாங்க, சந்தோஷமாக பேசுங்க. நீங்கள் யாரும் தூங்காமல் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின். அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி. அம்மா பாத், நான் இந்த மேடையில் பேசுவதற்கு அதிகார தகுதியை கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும். அதிகார தகுதியை ஏற்படுத்தி தந்த நிர்வாகத்தினர், என் ஆசிரியர்கள், மதரசாவின் பொறுப்புதாரிகள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஃபித்தாரின் என்று துவா செய்து, இன்றைய சமுதாய வீழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் அதிகாரமின்மை என்று என் வாதத்தை துவங்குகிறேன். எதிரணியில் பேசும்போது பேனரை பார்த்தீங்களா, விழா நோட்டீஸை பார்த்தீங்களா,
சின்ன சின்ன பிள்ளைலாம் என்ன பேசிச்சின்னு பார்த்தீங்களா? இது ஆன்மீக நிகழ்ச்சி, இங்கே அதிகாரம் பண்ண உரிமை கிடையாது என்றெல்லாம் பேசுகிறாங்க. 250 பேர் மாசால இருக்கும்போது அவங்க 3 பேரை மட்டும் பட்டிமன்றத்தில் மேடையில் பேச அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகார தகுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்மீக பேச்சே பேசுறதா இருந்தாலும் அதிகாரம் இல்லாட்ட அவங்கள மேடையை விட்டு கீழே இறக்கிடுவாங்க. கீழே இருக்கிற எல்லாரிடமும் ஆன்மீகம் இருக்கு, ஆனால் அதை பற்றி பேசும் தகுதி இருப்பதால் தான் அவங்கள சேரை போட்டு கண்ணியப்படுத்தியிருக்காங்க. அந்த கண்ணியமே அதிகாரத்தால் தான் வந்தது. விடுங்க. ஒரு சமுதாயத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவதற்கு அதிகாரம் கண்டிப்பா தேவை. இதுல வேற உங்களுக்கு எங்களுக்கு ஓதி கொடுக்குற உஸ்தாத்மார்களுக்கு ஆன்மீகம் இருந்தாதான் அதிகாரம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. எல்லார்ட்டையும் ஆன்மீகம் இருக்க தான் செய்யுது, எல்லாரும் ஓதிட்டு தான் இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் ஓதி கொடுக்குற அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதா? அதற்கென்று ஒரு தகுதி இருக்கு. அது இருந்தால்தான் அவர்களுக்கு ஆன்மீக அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆன்மீகத்தையே அதிகாரம் கொடுத்தால்தான் அது மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும். இல்லாட்ட அந்த ஆன்மீகம் என்பது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும், மக்கள்கிட்ட போய் ஒருபோதும் சேராது. இந்த உலகத்தில் இறைவன் படைத்த குர்ஆனை நிலைநிறுத்தவும், ஷரியத்தை நிலைநிறுத்தவும், மார்க்கத்தை நிலைநிறுத்தவும், மனிதநேயத்தை நிலைநிறுத்தவும் அதிகாரம் என்பது கண்டிப்பா முறையில தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆன்மீகவாதி தான், சஹாபாக்களும் ஆன்மீகவாதி தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு அதிகார பொறுப்பை கொடுத்தார்கள். ஏன்? சமுதாயத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவியுன் ஹைரும் மினல் முஃமினில் லஈஃபு. பலகீனமான முஃமினை விட பலமான முஃமினே சிறந்தவன். பலம் என்பது அதிகாரம். இன்றைய நாட்டில் எத்தனையோ பிரச்சனை, பாபர் மசூதி பிரச்சனை, பொது சிவில் பிரச்சனை, முத்தலாக் பிரச்சனை, மாட்டுக்கறி பிரச்சனை, அரசியல் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு பிரச்சனை, ஊடக பிரச்சனை, இன்னும் சொல்லிக்கொண்டும் அடுக்கிக் கொண்டும் போகலாம். இந்த பிரச்சனைலாம் யார் தீர்வு காண முடியும்? ஆன்மீகத்தால் தீர்வு காண முடியுமா? இல்ல, அதிகாரம் தேவை. கெட்டவர்களின் சர்வ அதிகாரத்தை ஒழிக்க நல்லவர்களின் அதிகாரம் தேவை. நல்லவர்களின் அதிகாரம் தேவை. தமிழகத்தில் 50 லட்சத்திற்கு மேல் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். ஆனாலும் நம்மால் அரசியல் அரங்கில் ஆளுமை செலுத்த முடியவில்லை என்பதுதான் உண்மை. பல்கீஸ் என்ற கர்ப்பிணி பெண்ணை வயிற்றை கிழித்து குழந்தையை கொன்று அவர்களையும் கொன்றார்கள். இதை நீதிமன்றத்தில் போய் நீதி கேட்டால் போதிய ஆதாரம் இல்லை என்று வழக்கை முடித்து விட்டார்கள். ஏன்? அதிகாரம் நம்மிடம் இல்லை. எத்தனையோ முஸ்லிம்கள் எந்தெந்த பகுதிகளிலோ பாதிக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்டும் துன்புறுத்தப்பட்டும் இருக்கிறார்கள். நம்மால் என்ன முடிந்தது? போராடினோம், போராடிக்கொண்டே இருக்கின்றோம். நம்மால் ஒன்றும் முடியவில்லை. ஏன்? அதிகாரம் நம்மிடம் இல்லை. மலேசியா, சிங்கப்பூரில் வாழும் முஸ்லிம்களுக்கு இன்று ஏதும் பாதிப்பு இருக்கிறதா? அல்லது சவுதி நாட்டு முஸ்லிம்களுக்கு ஏதும் பாதிப்பு இருக்கிறதா? இல்லை. காரணம், அதிகாரம் தன் கையில் இருக்கிறது. கியூபாவில் கல்வி மருத்துவம் இலவசம். இங்கே நீட் தேர்வில் குளறுபடி, நீட் தேர்வினால் தற்கொலை, நீட் தேர்வினால் பிரச்சனை. ஏன்? அதிகாரம் நம்மிடம் இல்லை. ஆன்மீகம் நுழையாத இடத்தில் அதிகாரம் நுழையும். அதிகாரத்தை கையில் எடுத்து மக்களை பாதுகாப்போம், சமுதாயத்தை வளர்ச்சி நோக்கி கொண்டு போவோம் என்று துவா செய்து இன்றைய சமுதாய வீழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் அதிகாரமின்மை என்ற வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். ஒய்எஃப் ஆசில் ஃபர்ஹான் அவர்கள் அதிகாரத்தை தன்னுடைய வாதத்தின் மூலமாக தூக்கி நிறுத்தியிருக்கிறார்கள். வரக்கூடிய காலத்தில் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தாருவானாக. வார்டு மெம்பரு, அப்படி எம்எல்ஏ, அப்படி எம்பி, மந்திரி, அப்படி பிரதமர், அப்படி ஜனாதிபதி ஆகி நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி இன்ஷா அல்லாஹ். என்னங்க செய்ய முடியாதா? யாரோ வர்றாங்க, நம்ம பேச விருப்பத்தை நானே, யாரோ வராங்க, நம்ம பருகான் வரக்கூடாதா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் நடக்கும். அல்லாவால் எதுவுமே முடியாத ஒன்று கிடையாது. எல்லாமே அல்லாவை கொண்டு தான் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் ஒரு நிமிஷத்தில் யாரை இறக்கணும், யாரை தூக்கணுங்கிறது அல்லாஹ்விற்கு தெரியும். சரிங்களா? அந்த அடிப்படையில் இப்போ பாருங்கள், வாழைப்பழம் உங்கள் வழிக்கு விழுந்து இறந்தவனும் இருக்கான், 3ஆவது மாடியிலேருந்து கீழே விழுந்தவன் நல்லா நடந்து விடுறான். அல்லாஹ்வுடைய நாட்டம்.
வாழைப்பழம் வழி கொண்டு வவ்வா மாதிரி ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கான். 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்தவன் நடந்து வா. இப்போ ஒன்று வேண்டாம், இன்னைக்கு செய்தியில் மும்பையில் ஒரு நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா தெருவில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஒரு காரு அவன் மேலே ஏறுது. இப்போ ஒரு 7 மணி நியூஸில் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். கார் ஏறுது. ஒரு டயர் மாத்திரம் இல்லை, அவர் திருப்பி ஏறும்போது முதல் டயர் ஏறுது, முன்னங்கால் டயர் ஏறுது. அடுத்து பின்னால் வரும்போது பின் டயரும் அவர் மேலே ஏறுது. கார் போயிருச்சு. இவன் எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடுறான். அல்லாவுடைய நாட்டம் சரிங்களா. ஒரு கார் ஏறி எந்திரிச்சு ஓடுறான். இருக்கிற விளையாடிட்டு இருக்க பிள்ளைங்கன்னா அந்த ஏழை ஒன்றாகலை, எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஓடுறான் கொடுன்னு. அல்லாவுடைய நாட்டம். அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுத்தாலா என்ன ஒரு சக்தியை கொடுத்தாங்க தெரியல. இது உண்மை. மும்பையில் நடந்த ஒரு நிகழ்வு. இப்போ ஒரு 7 மணி செய்தியில் இந்த நியூஸ் வந்துச்சு இல்லைங்களா. அப்போ அல்லா நாட்டினால் எது வேணாலும் நடக்கும். இப்போ வீட்டில் தூங்கும்போது கொசுபத்தி இல்லாமல் தூங்க மாட்டோம் இல்லையா. இப்போ இவ்வளோ கூட்டத்துக்குள்ள கொசுக்கடி கடிக்கு எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கோமா இல்லையா. இதெல்லாம் அல்லாவுடைய நாட்டம் தானே. நம்ம பிள்ளைகளை பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொசுக்கடியெல்லாம் தாங்கிக்கிட்டு என்னுடைய கடியை நீங்கள் தாங்கிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா. எனக்கு சந்தோஷம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து உங்களுடைய ஆர்வத்திலே அடுத்தபடியாக ஃபாத்திமா நிஸ்மா அவர் தானே, ஆமாம், ஃபாத்திமா நிஸ்மா என்கிற இந்த பெண் தென்றலாக, ஃபாத்திமா என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளுடைய பெயர், அறிவாளி அப்படின்னுங்கிற அர்த்தம் கொடுக்கும். நிஸ்மானா தென்றல், காற்றுன்னு அர்த்தம். இப்போ காற்றே இல்லாமல் இருக்குது. இந்த அம்மா பேசுகிறதுனாலையாவது கொஞ்சம் காற்று வருதான்னு பார்ப்போம். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய அணிக்கு வலு சேர்க்கும் முகமாக அதிகாரம் இல்லாத, ஆன்மீகம் இல்லாததுனால தான் நம் சமுதாயம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஃபாத்திமா நிஸ்மா என்கிற மாணவி பாசத்தோடு பேச அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சையதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லோருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அஸ்ஸலாமுல் கபலல் கலாம், பேசுவதற்கு முன்னால் சலாம் சொல்லுங்கள் என்று நபி வார்த்தையின் வழிமுறைக்கேற்ப எல்லோருக்கும் என்னுடைய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ற சலாமோடு இன்றைய சமுதாய வீழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆன்மீகமின்மை என்று சொல்லி என் வாதத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எதிரணியர் சத்தமிட்டு பேசினால் எல்லாம் உண்மையாகிவிடும் என்று நினைத்து விட்டாங்கள் போல் தெரியுது. ஒரு உண்மையை சொல்கிறேன். இறைவன் குர்ஆனில் கூறுகிறான், வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்த நோக்கம் என்னை வணங்குவதற்காக என்று சொல்கிறான் என்றால் முதலில் ஆன்மீகம், பிறகுதான் அதிகாரம். அதிகாரத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அதிகாரத்தை இறைவன் சிலரிடம் கொடுக்கிறான், ஆனால் ஆன்மீகத்தை எல்லோரிடமும் எதிர்பார்க்கின்றான். அவன் இந்த மனிதர்களிடத்தும் இந்த சமுதாயத்திடமும் எதிர்பார்ப்பது ஆன்மீகத்தை தான். ஒருவேளை உங்களுக்கு அதிகாரத்தையே கொடுத்திருந்தாலும் உங்களை என்ன கண்டுக்காமலையா இருப்பான்? இல்ல, அந்த அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு ஆன்மீக ரீதியால் என்ன செய்தாய் என்று கேட்பான். ஆன்மீகம் என்பது அடித்தளம், ஆன்மீகம் என்பது விதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பாசிச பிரச்சனை இல்லையா? இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அதிகாரத்தை பறிக்கும் பிரச்சனை இல்லையா? இருந்தது. நாட்டை விட்டு மிரட்டினார்கள், வீட்டை விட்டு மிரட்டினார்கள், கொலை செய்தார்கள், ஆனால் வென்றார்கள். ஏன்? ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் இன்றி இல்லாத காரணத்தினால் அதிகாரம் பெற முடியவில்லை. தமிழகத்தில் 50 லட்சம் முஸ்லிம்கள் இருக்காங்க, ஆனா அரசியல் அதிகாரம் இல்லை என்று எதிரணியர் வருத்தப்பட்டு பேசுறாங்க. என்ன வருத்தப்பட்டு என்ன செய்ய? ஒற்றுமை என்ற ஆன்மீகம் இல்லையே, பிறகு எப்படி அதிகாரம் வரும்? எல்லா இயக்கங்களுக்கும் பிரிந்து பிரிந்து சேவை செய்கிறார்கள். பிரிந்து சேவை செய்வது ஆன்மீகம் அல்ல, சேர்ந்து சேவை செய்து சமுதாய வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு போவதுதான் ஆன்மீகம். இறைவன் குர்ஆனில் என்ன கூறுகிறான்? காரனை பற்றி கூறுகிறான். ஃபபகா அலைஹிம் வாத்தைனாஹும் மினல் குனூஸ். நிறைய பொக்கிஷத்தை கொடுத்தோம், ஆனால்
மக்களுக்கு சேவை செய், பூமியில் குழப்பம் பண்ணாதே என்று சொன்னான். அவனிடம் உள்ள பணம் என்ற அதிகாரத்தை வைத்து அநியாயம் செய்தான், அழிந்தான். அதிகாரம் அழிய காரணம் ஆன்மீகம் இல்லாத காரணத்தினால். பிறவுன் நாட்டையே ஆட்சி செய்தான். அவனிடம் இறைவன் என்ன சொன்னான்? உன் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்து, ஆணவம் கொள்ளாதே, உன் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி என்று திரும்ப திரும்ப சொன்னான். இது போதாது என்று மூசா நபியை அனுப்பி பிறவுனை திருத்த சொன்னான். மூசா நபி பிறவுனிடம் ஆன்மீகத்தை போதித்தார்கள். அவனுக்கு ஆன்மீகத்தை விட அதிகாரமே பெரிதாக தெரிந்தது. ஆன்மீகத்தை மதிக்கவில்லை, அதாவது இறைவனை மதித்தான், அதிகாரத்தை மதித்தான். அதிகாரம் தன்னை காப்பாற்றும் என்று நினைத்தான், கடைசியில் அழிந்தான். அதிகாரம் தோற்றது, ஆன்மீகம் வென்றது. இன்று அப்படித்தான் இறைவன் சிலருக்கு அதிகாரத்தை கொடுத்துள்ளான். அதை அவர்கள் ஆன்மீகத்தை கொண்டு பயன்படுத்தாமல் தவறாக பயன்படுத்துகிறார்கள். கெட்டவர்கள் கையில் ஆன்மீகம் சென்றால் நம்ம அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக ஃபீனா, யா அல்லாஹ் உன்னை பயப்படாதே, எங்கள் மீது இரக்கம் காட்டாதே, கெட்டவர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே என்று துஆ செய்கின்றோம். ஆன்மீகம் இல்லாத அதிகாரத்தால் மக்களுக்கு நிம்மதி கிடைக்காது. இஸ்லாமிய சமூக மக்கள் இப்பொழுது அதிகமாக இருக்கிறார்கள், ஆனால் அரசியல் அதிகாரம் இல்லை. ஒரு காலத்தில் குறைவான முஸ்லிம்கள் 800 ஆண்டு கால ஆட்சி செய்தார்கள். அப்பமிருந்த ஆன்மீகம் இப்பொழுது இல்லை. ஆன்மீகம் போனதால் அதிகாரமும் நம் கையை விட்டு போனது. ஆன்மீகம் நம்மிடம் இருந்தால் அதிகாரம் நம்மை தேடி வரும். இன்று அதிகாரத்தை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்குகிறார்கள். அந்த அதிகாரத்தை பெற கொலையும் கூட நடக்கிறது. ஸ்கூல் அதிகாரம், அரசியல் அதிகாரம், நாட்டில் நடக்கக்கூடிய எந்த அதிகார வர்க்கத்திலும் ஆன்மீகம் இல்லை. அதிகாரம் குற்றங்களை தடுக்கும், ஆனால் ஆன்மீகம் குற்றங்களை திருத்தும். இன்னும் சுருக்கமாக சொன்னால், ஒரு நோய்க்கு மருந்து தேடுவது அதிகாரம், நோயே வராமல் பாதுகாப்பது ஆன்மீகம். எந்த தீங்கும் வராமல் இன்றைய சமுதாயம் பாதுகாக்க வேண்டும் என்றால் ஆன்மீகம் வளர வேண்டும், இல்லையே அந்த சமுதாயம் வீழ்ச்சிக்கு போய்விடும் என்று சொல்லி என் வாதத்தை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். தேவங்கி பேச வச்சுட்டாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். நாரே தக்பீர். ஃபாத்திமா நிஸ்மா அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான சிறப்பையும் கல்வி தரத்தையும் உயர்த்தி வாழ்வாங்கு வாழ்வதற்கு நாம் எல்லோரும் துவா செய்வோம். பிள்ளைகள் எல்லோருக்கும் துவா செய்யணும். துவாவு தான் நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சரி, அதாவது ஆன்மீகமின்மையே அப்படிங்கிற தன்னுடைய வாதத்தை இந்த அணி முடித்திருக்கிறது. உண்மையிலே நல்லா பேசுகிறாங்க. ஃபாத்திமா நிஸ்மா நிறைய கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பேசக்கூடிய நானே தண்ணி குடிக்கலை, பாவம் நிறைய தண்ணி குடிக்கிறாங்க. சரி, அதாவது சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. என்னடா ஆச்சு, ஒரே தொலைக்காட்சிங்கிறாரே, இவருக்கு வேறு வேலை இல்லையா, ஒரே தொலைக்காட்சி தான் பார்த்துட்டு இருப்பாரா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ தான் எல்லாம் யூடியூப்பில் எல்லாமே வந்துடுது, செல்லில் வாட்ஸ்அப்பில் எல்லாமே வந்துடுது. சரிங்களா? நம்ம வாட்ஸ்அப்பில் எடுத்து பார்த்தாலும் கூட நம்மளுடைய மக்கள் செய்யக்கூடிய அந்த சேட்டையை எடுத்து போட்டுருந்தாங்க. அந்த அடிப்படையில் வந்த ஒரு செய்தி. அதாவது ஒரு தொலைக்காட்சியில் சிங்கர், அதாவது பாடல் பாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த பாடல் பாடக்கூடிய நிகழ்ச்சியில் ஒரு பெண், பேரை சொல்ல நான் விரும்பலை, எனக்கு பேர் தெரியும் ஆனால் பேரை சொல்ல விரும்பலை. அந்த பெண் என்ன செய்யறான்னா பாட்டு படிச்சிருக்கிறான். பாட்டு படிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு, அந்த பிள்ளைக்கு பிடிச்சமான ஒரு நடிகரை சஸ்பென்ஸாக உள்ள விடுறாங்க. விடும்போது அவரை பார்த்தவுடன் இந்த அம்மா போய் கட்டி பிடிச்சிக்கிறது. யாரை? நடிகரை கட்டி பிடிச்சிக்கிறது. ஏன்னா இவர் தான் நாளைக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போனோம் இந்த அம்மா, இல்லையா? அந்த நடிகரை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு, உங்களை பார்க்கறதுல எனக்கு எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா, எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, செத்த மாட்டேன். அதுதான் ரொம்ப இது ஏங்க, அது பெரிய காரியமே கிடையாதுங்க. இதில் ஒரு கவலையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் புருஷனும் அங்கே தான் நிற்கிறான்.
எப்படி அவன் புருஷனும் அங்கதான் நிக்கிறான். அந்த புருஷனை வச்சுக்கிட்டே அந்த இள நடிகர் தான் ஒரு வயசாளியும் கூட சரி, அது அந்த அவரை கூட கட்டி பிடிக்க கூடாது, அந்த வயசாளியும் கூட கட்டி பிடிக்க கூடாது. இருந்தாலும் இந்த புருஷனை வச்சுக்கிட்டு அப்படியே போய் கட்டி பிடிக்குதுன்னா அல்லாஹ் அக்பர், என்ன சொல்றது? அப்ப இப்படி நடந்தா சுனாமி வராம வேற என்ன வரும்? சமுதாயம் அழியாம வேற என்ன அழியும்? கேட்டாங்க, நல்ல கேள்வி. அப்ப இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும். அஜ்மல் மைதீன் எவர், அதாவது முஹியத்தீன்ங்கிறத